2026 ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வெனின்சுலாவோட பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உக்ரைனோட ட்ரோன் வந்து புட்டினோட வீட்டு மேலே அட்டாக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகேவும் ஃப்ரான்ஸும் ஒரு கம்பைன்டு ஸ்ட்ரைக்கை வந்து சிரியா மேலே பண்ணியிருக்காங்க. நம்ம கிங் ஜாங் உன் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் வந்து ஜப்பானோட மிஸ்ஸிலை விட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஈரானில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிரசிடெண்ட் அந்த அல்கமேனியை எதிர்த்து, அதாவது சுப்ரீம் லீடர் அல்கமேனியை எதிர்த்து மக்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வார் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. சைனா வந்து தைவானோட கடல் பகுதியில். இந்த மாதிரி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக நிறைய விஷயத்துக்கு பின்புலமாக இருக்கிறது சிஐஏவும் மொசாடுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப முடியுதா? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். நான் உங்கள் நிதிஷ். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வந்து வெனின்சுலாவோட பிரசிடெண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒய்ஃபையும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நர்கோட்டிக்ஸ் போதைப்பொருள் வந்து வெனின்சுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே வருது, இதனால் அமெரிக்காவுக்கு வந்து நிறைய பின்னடைவு ஏற்படுதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலான ரீசன் வந்து சிஏஏவும் மொசாடும் பிளான் பண்ணி வெனின்சுலாவில் இருக்க ஆயிலை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டைரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மேலே வந்து அமெரிக்காவும் மொசாடும், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக வெனின்சுலாவை வந்து இப்போதைக்கு அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணி பிரசிடெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆயில் ரிசர்வ் இருக்க கண்ட்ரி சவுதி அரேபியா கிடையாது, ரஷ்யா கிடையாது. நம்பர் 1 வந்து வெனின்சுலா. நம்பர் 2 தான் சவுதி அரேபியா. நம்பர் 3 ஈரான். ஸோ ஈரான் வந்து ஒரு பக்கம் அவங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கனால இஸ்ரேலோட உளவுப்படையான மொசாடும் சிஐஏ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயிலை வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஸோ வெனின்சுலாவை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவங்க ஆயில் சப்ளை பண்ணுறது சைனாக்கு தான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைனாவுக்கு ஆயில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது ஈரான். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு அமெரிக்காஸ்க்கெலாம் மேக்ஸிமம் ஆயில் சப்ளை பண்ணுறது சவுதி அரேபியா, இந்த குவைத்து, கத்தார், இந்த மாதிரியான நாடுகள். இப்போது மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு வார் வருது, மொசாட் அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் எதிர்த்து சண்டை போடுறாங்கன்னா ஈரான் வந்து கண்டிப்பாக தோற்றுரும். ஆனால் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குளோபல் லெவலில் ஆயில் மார்க்கெட்டில் வந்து பெரிய இம்பேக்டை காட்டும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் வந்து டைரெக்டாக அமெரிக்கா மேலே தாக்குதல் பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்காவோட நட்பு நாடுகளான சவுதி அரேபியா, ஒமான், குவைத், கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள் மேலே அட்டாக் பண்ணும். மெயினாக அவங்களோட ஆயில் ரிசோர்ஸஸையும் அமெரிக்காவோட பேசஸையும் அட்டாக் பண்ணும்போது ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 10 ஏரியும். அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஹெல்ப்பாக இருக்க இந்த ஏமன், அந்த ஹவுதி அவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுனால அந்த ரெட் சீயை பார்த்தீங்கன்னா ஏமன் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சீ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக நின்றும். இதனால் வந்து அமெரிக்காவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆயில் ஷார்ட்டேஜை வந்து நம்ம ப்ரைஸ் ஹைக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு வெனின்சுலாவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆயில் மார்க்கெட் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு டைரெக்டாக ஆயில் கிடைக்க போகுது. அதே டயத்தில் மொசாடு வந்து ஈஸியாக ஈரான் அட்டாக் பண்ணி இஸ்ரேலை சேவ் பண்ணிடலாம். அதே டயத்தில் அமெரிக்காவுக்கு இன்னொரு லாபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு மெயினாக ஆயில் சப்ளை பண்ணுற கண்ட்ரியான வெனின்சுலாவையும் ஈரானையும் டெஸ்ட்ராய் பண்ணி அவங்களுக்கு தேவையான அரசாங்கத்தை கொண்டு வந்தால் எக்கனாமிக்கல் விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு சர்வ வல்லமைப்படுத்த நாடாகவே இன்னமும் இருக்கலாம். அந்த டாலரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க நம்பர் 1ஆகவே இருக்கலாங்கிறது தான் இதோட முக்கியமான பிளான். ஸோ இப்போ ரஷ்யாவோட பிரசிடெண்ட் புட்டினோட வீட்டில் ஜெலன்ஸ்கி அவங்களோட உக்ரைன் தாக்குதல் நடத்துறதுக்கு பின்புலமாகவும் சிஏஏ தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெரிய லெவலில் எந்த விதமான சம்பவம் நடக்கலை. ஆனால் வந்து ஒரு விதத்தில் ரஷ்யாவோட வெஸ்டர்ன் பார்டரை வந்து பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருக்கனால ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படாட்டியும் அவங்களோட எக்கனாமிக்ஸ்லேயும் சரி, அவங்க வீரர்கள் வந்து மற்ற இடத்துல எங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அதனால தான் வேணும் இப்படி வந்து அமெரிக்கா வந்து அப்புறம் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து ரஷ்யா வந்து வீக் பண்ணுறதுக்காக உக்ரைனை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இந்த இயர் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நட்பு நாடான சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து இப்போ பஷீருங்கிற ஒரு அமெரிக்காவோட பப்பட்டை வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆசாத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஆதரவான ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலம் பார்த்தீங்கன்னா வெனின்சுலா மேலே இன்னைக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அவங்க பிரசிடென்ட் மாதுரோவை கேப்சர் பண்ணதுக்கு ஒரே ரீசன், அடுத்த டார்கெட் அவங்களுக்கு வந்து ஈரான். ஸோ ஈரானை கட்டுப்படுத்த வச்சுருக்க மூலியமாக அவங்க வந்து சைனாவையும் ரஷ்யாவையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம். சைனாவையும் ரஷ்யாவையும் அடுத்த கட்டத்துக்கு வளராமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு கூட்டு சதி செயல் தான் இந்த சிஏஓவும் மொசாடும் பண்ண விஷயந்தான் இந்த வெனின்சுலா மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறது. அவங்க வந்து அதுக்கு 1000 ரீசன் சொல்லலாம். அந்த போதைப்பொருள் வந்து அமெரிக்காவுக்குள்ளே வருது, இங்கே வந்து வெஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குது, அங்கே வந்து நாட்டில் ஜனநாயகம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அமெரிக்காவுக்கு வெனின்சுலாவோட என்ன தேவை? அதே மாதிரி ஒரு மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய போர் வரும்போது அந்த ஆயில் ரேட்ஸை வந்து அமெரிக்கா கட்டுப்படுத்தி அவங்களோட அமெரிக்காவோட நட்பு நாடுகளான ஈரோப் மற்றும் இந்த இஸ்ரேல் இவங்களுக்கு வந்து எண்ணெய் வளம் வந்து எந்த விதமான விலையேற்றமும் இல்லாத தங்குதடை இல்லாமல் கிடைக்கணும். இதுக்காக பிளான் பண்ணப்பட்டது தான் இந்த அட்டாக். ஸோ இதுக்கு வந்து யார் இப்போ பெரிய அளவு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, அப்புறம் பிரேசில், இந்த நாடுங்க, இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஐநாவில் வந்து இதை ஒரு இதாக எடுத்து பேச போகிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அமெரிக்காவும் ஃப்ரான்ஸு, யூகே இவங்க 3 பேரும் வந்து இதை கொண்டு வர விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ என்னதான் ரஷ்யா மற்றும் சைனா வந்து இதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக டிபேட் பண்ணனாலும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வீட்டோ பவரை வச்சு இந்த ஐநாவில் வந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இதாங்க எனக்கு இருக்க ஜியோ பொலிட்டிக்ஸ். இந்த இயர் ஆரம்பித்து 5 நாள் கூட முழுசாக முடியலை, அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. ஸோ எப்படி நீங்கள் இந்தியாவில் உட்காந்துட்டு இதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். ஆனால் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு மாற்றம் வந்து நம்ம லைஃப்பில் நமக்கு தெரியாமலேயே நமக்கு இம்பேக்ட் காட்டும். உண்மையாக சொல்லப்போனால் கண்டிப்பாக அது வந்து நமக்கு பெட்ரோல் ப்ரைஸ் ஏறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெனின்சுலாக்கிட்ட இருந்து இந்தியா வந்து ஓரளவுக்கு வந்து ஆயிலை வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான்கிட்டேருந்து இப்போ வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் மெயினாக ரஷ்யாக்கிட்டேருந்து வெனின்சுலாக்கிட்டேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து இந்தியா ஆயில் வாங்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அமெரிக்காவோட உறவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. மிடில் ஈஸ்டில் ஒரு போர் வருங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இப்போ வெனின்சுலா அமெரிக்கா கண்ட்ரோல் இருக்க வெனின்சுலா கிட்ட தான் நம்ம